சின்ன வயசில் இந்த குழிப்பணியாரம்லாம் பண்ணி தந்தது இல்லாததுனால குழிப்பணியாரம்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரெசிபியெல்லாம் பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் வெள்ளையப்பம், அப்பக்காரையெல்லாம் இருந்தானாலும் அதில் வெள்ளையப்பம்லாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வாக்க மாட்டாள். நிறைய எண்ணெயை வச்சு கரண்டியோடு விட்டு அப்படி சாப்பிட்டா தான் எல்லாருக்கும். அதுவும் அந்த காலத்தில் நல்லெண்ணெயில் வேறு. ஒரு நாளைக்கு ஆக்சிடென்டலாக லெஃப்ட் ஓவர் மாவில் இதை நான் ட்ரை பண்ணினேன். ரொம்ப நல்லா வந்ததுனால இந்த இன்ஸ்டன்ட் குழிப்பணியாரம் தான் நான் எப்போவுமே பண்ணுறது. 2 கப்பு இட்லி மாவு புளிச்சது, 2 டீஸ்பூன் மந்தியப்பொடி, பச்சை மந்தியப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ணின அவல். இதை நன்னா அதில் மாவில் கலந்து கொஞ்சமாக உப்பும் போட்டு கலந்து வச்சுட்டு ஒரு 1/2 கப் ஃபைன்லி சாப்டு சாம்பார் வெங்காயம், 10-15 பச்சை மிளகா ஃபைன்லி சாப்ட், ஒரு கை கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அதுவும் ஃபைன்லி சாப்ட், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லெண்ணெயில் சீசன் பண்ணி இந்த வெங்காயத்தை பச்சை மிளகாயெல்லாம் அதில் போட்டு வெங்காயம் ஜஸ்ட்டு சாட்டே ஆனவுடனே ஆஃப் பண்ணி இந்த மாவில் கொட்டி கலந்து பெருங்காயம், தேங்காய் திருவினது இல்லை தேங்காய் கீறினதை போட்டு 10 மினிட்ஸ் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் குழிப்பணியார கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பேட்சுக்கு பேட்ச் எண்ணெய் விட்டு மூடியோ திறந்து வச்சோ எடுத்தோன்னா குழிப்பணியாரம் பண்ண ஆரம்பித்தோடனே கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் மனுஷா வீட்டுக்குள்ளே ஓடி வந்துடுவா. இது எப்படி சர்வ் பண்ணுறது? அப்படியே சாப்பிடலாம். ஆனால் கார சட்னியோ தேங்காய் சட்னியோ கூட சர்வ் பண்ணி பாருங்க. குழிப்பணியாரம் பண்ணி உங்களுக்கு சாத்தியமாகுமான்னு எனக்கு சொல்லுங்கள் நீங்கள்.